அக்னிமூலை அப்படிங்கிறது ஒரு வீட்டினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா அது பெண்களுக்கானது. எப்பவுமே ஒரு வீடாகட்டும், நாடாகட்டும், பெண்கள் அப்படிங்கிறவங்க நல்லா இருந்தால் தான் அனைத்துமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா பூமி தாய் தானே நம்மளை ஆளுமை செய்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைச்சு வாஸ்துப்படி அமைஞ்சால் வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். அதை எல்லாருமே பொதுவாக இந்த அக்னி பகுதி அப்படின்னாலே ஒரே ஒரு விஷயந்தான், அது வந்து கிச்சன், அடுப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அக்னியில் அப்படி இல்லை. அக்னியில் வந்து 4 தத்துவங்களாக நம்ம எடுத்துக்கலாம். ஜடார் அக்னி அப்படிங்கிறது ஒரு விதமான அக்னிக்கு தத்துவத்துக்குரியது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வயிற்று பகுதியை குறிக்கும். 2 மனிதனுடைய இனப்பெருக்க உறுப்புகள் தொடர்புடைய பகுதியை குறிக்கும். இது வந்து இந்த ஜடார் அக்னியில் வயிற்று பகுதியில் எந்த அளவுக்கு உங்களுக்கான வெப்பம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் பண்டைய காலை முறையிலெல்லாம் இதை ஒரு வரைமுறை செஞ்சுருக்கிறாங்க. அளவுக்கு அதிகமான வெப்பம் இருந்தால் வயிற்று வலி வந்துடும், வெப்பம் குறைவாக இருந்தால் செரிமானம் ஆகாது. அதே போல தான் இனப்பெருக்கம் அப்படின்னாலும் ஒரு ஆணுக்கு வெப்பம் அப்படிங்கிறது இன்றியமையாதது. அதே போல் அதிகப்படியான வெப்பம் இருந்தாலும் அங்கே இனப்பெருக்கம் அப்படிங்கிறதும் பாதிக்கப்படும்.